உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தம்பி, இந்த டீ. தேங்க்ஸ் மேம். என்ன பண்ற? நீ சும்மா இருடா. ஏமா, உங்களை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? இந்த வீட்ல எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்குவேன். அவன் என்கிட்ட தானே டீ கேட்டான். நீங்க எதுக்கு வந்து குடுக்குறீங்க? நீங்க போய் உள்ள ரெஸ்ட் எடுங்க. போங்க. வந்துட்டாங்க அக்கறையா வேலையை பங்கு போட்டுக்கிறதுக்கு. சும்மா இருத்த. எல்லாம் உன்ன சொல்லணும். ஏண்டா, நான் வரதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? கால்ல என்ன ரெக்கை கட்டிட்டு பறக்குறியா? ஏன் இப்படி திட்டுற? பாவம்ல, தலைவலிக்குதுன்னு டீ கேட்டா அவங்க போட்டு வந்து குத்தாங்க. நீ எங்க போன எவ்வளவு நேரம்? தலை வலிக்குதுன்னா கொஞ்ச நேரம் பேசாம படுக்கணும். இப்படி போன நோண்டிட்டே இருந்தா வலிக்காம என்ன செய்யும்? கொஞ்சம் கூட சொல் பேச்சு கேக்குறது இல்ல. ஏண்டா, யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்க கையால டீ குடிப்பியா நீ? இனிமே இப்படி செஞ்ச அடி வாங்குவ. வந்துடுறாங்க ஆளாளுக்கு வேலை செய்யறேன் வெட்டி முடிக்கிறேன். ஒரு டீ கேட்டது குத்தமாடா? இதுக்கு யாரு எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல. பக்கம் பக்கமா பேசுது. கடவுளே. எல்லாருக்கும் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்ச உடனே அடுப்புங்கரையை பிடிச்சுக்கணும். இதை வச்சு எல்லாரையும் மடக்கிடணும். நம்ம வீட்டு பால் அதுக்கு வீணாக்கிட்டு அந்த அம்மாவை வந்து குடிக்கிட்டோம். அந்த அம்மா போட்ட அழகு டீய என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல மனசுல. டேய், இப்பதானே தலை வலிக்குதுன்னு சொன்ன, மறுபடியும் போனை நோண்டிட்டு இருக்க. அதை வச்சுட்டு டீய குடி. இந்தா, இங்க பாரு, டீய குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போன் நோண்டாம பேசாம படு. தலைவலி சரியா போயிடும். சரியா? அது எப்படி சரியாகும்? அதான் நீ போட்டேன்னா இந்தா உன் போன் குடி. ஆனா நோண்ட கூடாது. போய் படு போ. இன்னும் வளரல. போடா போடா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இந்த கேவலமான டீக்கு இவ்வளவு பேச்சு. நம்ம ஏன் அந்த டீ எடுத்து குடிக்க கூடாது? பால் விக்கிற விலைக்கு ஒரு டீயை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? நம்ம போய் எடுத்து குடிப்போம். அத்தை, என்னத்த பண்றீங்க? அதுல விஷம் கலந்திருக்கேன். விஷமா? ஏன் இப்படி பண்ணீங்க? அவனை கொல்றதுக்கு தான். இத பண்ணணும்னா நான் எப்போ பண்ணிருக்கலாம். என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஜெயில இருக்கிறப்போவே உள்ளேயே வச்சு போட்டு தள்ளிடுறோன்னு சொன்னாங்க. நான் அப்போ சரின்னு சொல்லியிருந்தா அப்பவே அதை பண்ணிருப்பாங்க. அப்படி செஞ்சிருந்தா நாம அனுபவிச்ச வலி வேதனை எதுவுமே தெரியாம சந்தோஷமா போயிருப்பான். அத்தை, இந்த குடும்பம் நம்ம கண்ணு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போறத நம்ம பாக்குற மாதிரி அவனும் பார்க்கணும். இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வலிக்கணும். அப்பதான் நாம அனுபவிச்ச வலி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அணுவா அவனை கொல்லாம கொன்னு சித்திரவதை பண்ணணும். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணணும். அவன் துடிக்கிறத பார்த்து நம்ம அப்படியே ரசிக்கணும். அத்தை, இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் செய்யாதீங்க. அப்புறம் நீங்க தான் ஆயுசு பூரா ஜெயில களி திங்க வேண்டியது இருக்கும். பரவாயில்ல, இனி நான் வாழ்ந்து என்னாக போகுது? நான் என்னுடைய வேலையை சீக்கிரம் செஞ்சுட்டு இங்கிருந்து நான் கிளம்ப போறேன். என்ன வளர்றீங்க? இதுக்கு தான் நான் இவ்ளோ பெரிய டிராமா போட்டு கஷ்டப்பட்டு உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேனா? பொறுமையா இருங்க, நமக்கான டைம் வரும். என்னால அவன் மூஞ்சியை பார்க்கவே முடியல கண்மணி. நான் எப்படி அவனை சகிச்சிட்டு இருப்பேன்? டீ கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கிட்ட எப்படி பேசுனீங்க? அப்படியே இருங்க. முதல்ல நீங்க நல்லா வாழணும்னு நினைங்க. அப்பதான் எதிரிய எப்படிலாம் அழிக்கலான்னு யோசிக்க முடியும். சாரிலாம் ரொம்ப நல்லா இருக்கு, அம்சமா இருக்குன்னுலாம் சொன்னாங்க.
ஆனா இருக்கட்டும்னு சொல்லி வேற எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளவு சொல்லியும் ஏன் வாங்காம போறாங்கன்னு தெரியல. நல்ல சாரில. அது உனக்கு இருக்கட்டும்னு விட்டு போயிட்டாங்க போல. என்னது? எனக்கா? ம். இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பார்த்துட்டே இருந்தேனே. கடையில வேலையை கவனிக்காம நீ என்ன பார்த்துட்டு இருந்தியா? ஹலோ, புதுசா வியாபாரம் பண்ற, சரியா பண்றியா இல்லையான்னு கவனிக்க வேணாமா? நான் இந்த கடை ஓனருமா. என்ன சொன்ன? ஓனரா? அப்படியா? கொஞ்சம் கொஞ்சம் சத்தமா சொல்ல. எதுக்கு? இல்ல, உங்க அப்பாக்கு கேட்கணும்ல. ஆனா உன எங்க அப்பா பக்கமே வண்டியை திருப்புறா. ஏய் நில. அந்த சாரி ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஆமா, அந்த புடவையில் அப்படியே சில மாதிரி இருந்த. உனக்கு ரொம்ப மேட்சா அழகா பொருத்தமா இருந்துச்சு. அவங்க பொண்ணுக்கு செட் ஆகாதுன்னு எடுக்காம போயிட்டாங்க போல. ரொம்ப தான் ஐஸ் வைக்கிற. சொன்னா நம்ப மாட்டல்ல. இரு வரேன். இந்த பாரு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாரு. கடை விளம்பரத்திலே போடலாம். எங்க அப்பா எல்லாம் பார்த்தா 200% போட்டுருவாரு. அவரு சும்மாவே உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடி நிற்கிறாரு. இதெல்லாம் பார்த்தா அவள் தான். ஓ அது இல்லையா? கூட இன்னொரு போட்டோ காட்டுறேன். குடு குடு. இது பாரு எவ்வளவு நல்லா இருக்குது பாரு. வீட்டுல போய் சுத்தி போட சொல். என்ன இன்னும் கொஞ்சம் லைட் கிடைச்சிருந்துச்சுன்னு வையேன், இன்னும் பெட்டரா எடுத்திருப்பேன். இதுலயே கலர் கரெக்ஷன்லாம் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்க? ஏன் முறைக்கிற? போட்டோ கூட எடுக்கக்கூடாது. ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம போட்டோ எடுக்க கூடாது, தெரியாதா உனக்கு? இது எவ்வளவு பெரிய ஆஃபென்ஸ் தெரியுமா? எப்படி பண்ணலாம் நீ? ஏய், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. தெரியாம புடவை உனக்கு நல்லா இருந்துச்சு, அதனால எடுத்தேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்க. வேணா சொல்லு, நான் டெலீட் பண்ணிடுறேன். விட்டா போலீஸ்ல பூச்சி ஊத்துருவ போல. வேணாம்ப்பா, டெலீட் பண்ணிட்டேன். அடிப்பாவி, மாட்டினியா? நீ நிஜமாவே டென்ஷன் ஆயிட்ட போல. ஏதோ தப்புன்ட்டமோன்னு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆயிடுச்சு தெரியுமா? சார், நாங்கிறதுனால ஓகே. மத்த பொண்ணுங்களா இருந்தா கன்ஃபார்ம் ஜெயிலு தான். அது எனக்கும் தெரியும். நீங்கிறதுனால தான் எடுத்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.